தூத்துக்குடி அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்ட நிலா சீஃபுட்ஸ் நிறுவனத்தில் கோவில்பட்டி கோட்டாட்சியர், மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ஷேக் மதார். வணக்கம். இது பற்றிய விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி அருகே உள்ள புதுர்பாண்டியபுரம் பகுதியில் நிலா சீஃபுட்ஸ் என்ற தனியார் மீன்களை பதப்படுத்தி வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு தமிழகம் மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலவில் நேற்று இரவு மின்கசிவு காரணமாக அமோனியா கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இதன் காரணமாக மீன் பதப்படுத்தும் நிறுவனம் முழுவதும் அமோனியா வாயு பரவியது. இது அங்கு பணியில் இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பெண்கள் என மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்களை தூத்துக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து இன்று காலை தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி முரளி தலைமையிலான குழுவினர் நிலா சீஃபுட்ஸ் அலுவலகத்தை ஆய்வு செய்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து கோவில்பட்டி கோட்டாட்சியர் மற்றும் மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் ராஜாமணி உள்ளிட்ட அதிகாரிகளும் தற்போது நிலா சீஃபுட்ஸ் நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமில்லாமல் ஊழியர்களுக்கு வேறு ஏதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவர் பிரதீப் குழுவில் ஒரு மருத்துவ குழுவும் உள்ள சென்றுள்ளனர். இவர்கள் தற்போது நிலா சீஃபுட்ஸ் நிறுவனத்தை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் ஆய்வு முடித்த பிறகு அங்கு உள்ள என்ன நடந்தது, என்ன காரணம் என்பது தெரிய வரும்.